தமிழகத்தில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தூதர் குழுவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் வெளிப்படையான பன்னாட்டு நீதி விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த குழுவிடம் வைகோ வலியுறுத்தினார். தமிழக அரசியல் நிலை குறித்தும் இலங்கையில் தமிழீழ மக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தூதர் குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. இந்தியாவுடனான ஐரோப்பிய நாடுகளின் உறவை வலுப்படுத்துவதற்காக இந்த குழுவினர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இலங்கை அரசுக்கு ஆதரவாகவே முன்பும் இப்பொழுதுள்ள மோடி அரசும் செயல்படுகிறது என்பதையும் இந்த இனப்படுகொலை நடத்திய சிங்கள அரசுக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். இனக்கொலை விசாரணை, ஒரு சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நீங்கள் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் தனித்தனி நாடுகளாகி இருக்கிறீர்கள். ஸ்காட்லாந்திலே கூட இப்ப ரெஃபரண்டம் நடந்தது. அதுபோல தேர் should be a referendum in the island of Sri Lanka for the Tamils in the traditional homeland.